வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள பல்வேறு விதமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்குங்க. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கிய பொருளாக இருக்குங்க. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது தாங்க பச்சை பயிறு. பச்சை பயிரை மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு, பாசி பயிர் அப்படின்னு பல்வேறு பயிர்களை நம்ம குறிப்பிடுவோம். பச்சை பயிரில் புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள், சேலட்டுகள் அப்படின்னு பல உணவு தயாரிக்கும் போது பச்சை பயிரை அதில் முக்கியமாக நம்ம பயன்படுத்துவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் துவங்க ஆரம்பிக்கும், குறிப்பாக கோடை காலம்லாம் வரும். ஸோ எல்லா காலங்களுமே பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பற்றி என்னென்ன மருத்துவமைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை படியாமல் பார்த்துக்கொள்ளும். படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் அகற்றிவிடும். இதனால இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் மட்டும் இருக்கிறதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக நமக்கு போக ஆரம்பிக்கும். அப்போ இதய துடிப்பு நமக்கு எப்போதுமே சீராக இருக்கும். இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் இருக்காது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து பச்சை பயிரில் இருக்குங்க இல்லையா, இது வந்து உங்களுடைய பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பிபி ப்ராப்ளம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காத மயக்கம், சோர்வு, தலைவலி எல்லாம் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். அப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு பொட்டாசியம் சத்து தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பொட்டாசியம் சத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிபி பிரச்சனை விடுபட்டு விடுங்க. போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு செல்ல ஆரம்பிக்கும் போது சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதனால் இதயத்துக்குமே ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற உங்களுக்கு எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்லாம் எல்லாமே இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இது தவிர பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்குது. இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குங்க. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து மசில் மாசை உருவாக்குறதுக்கு, மசில் மாசை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மை நிறைவாகவும் திருப்தியாகவும் உணர வைக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலோரிகள் வந்து குறைவு அப்படின்றதால உடல் எடையை குறைக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்கலாம் சிறந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு உணவாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவு பசியை கட்டுப்படுத்தி நம்முடைய வெயிட் லாஸ் வந்து சாத்தியப்படுத்தும். இப்போ பச்சை பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாசத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் உங்களுடைய உடலில் இருக்காது. கனக்கச்சிதமான உடல் எடையை நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி குறைக்கலாங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸு, டயட் ஃபுட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். பாதுகாப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வெயிட் லாஸ் உங்களுக்கு நீங்கள் சாத்தியமாக படுத்திக்கலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியங்க. அது வந்து பச்சை பயிர் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு உதவி பண்ணக்கூடியதாக பச்சை பயிர் இருக்குது. இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், இது மாதிரி எந்த விதமான உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே ஏற்படாமல் முன்னாடி தவிர்த்து கொள்ளலாம். ஏற்பட்டிருக்கக்கூடிய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே சரி பண்ணிக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபைபராக பச்சை பயிர் இருக்கிறதால நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி
மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிடும். இதனால் உங்களுக்கு அந்த குடல் ஆரோக்கியம் மேம்படும். குடல்களில் கழிவுகள் எதுவுமே தேங்காது. ஸோ குறிப்பாக மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு இருக்காது. எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் வலுப்படுத்திக் கொள்ளணும், வயிறு குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதால தான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் வளமான அளவில் நார் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளுங்க. செரிமானம் உங்களுக்கு எப்போதுமே மேம்பாடு அடையும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. பச்சை பயிர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதுங்க. அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. அப்போது அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளில் கார்போஹைட்ரேட்லாம் அதிகமாக இருந்ததுன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதை அதிகப்படுத்தும். இப்போ நாம் வந்து பார்த்தோம்னா பச்சை பயிர் எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பாக நார் சத்து அமினோ அமிலங்கள்லாம் ஏற்கனவே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே பச்சை பயிர் வந்து நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தை வந்து சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரே அடியாக உங்களுக்கு வந்து அதிகப்படுத்திடாது. அதனால தான் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுவதற்கு பச்சை பயிர் வந்து நம்ம கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, எந்த நோய்களுமே நம்மை தாக்காத வண்ணம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகமாக காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரம் ரத்த சிகப்பணுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடிய இரும்பு சத்தையுமே கொண்டு இருக்கு. இப்போ இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று. ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள் ரத்த வெள்ளை அணுக்களை முறையான அளவில் பராமரித்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறையும் போது அந்த ரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு இம்யூன் பவரை கொடுக்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்து குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம். சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா, உங்களுடைய முகத்தில் வந்து கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சர்மத்தை எப்போதுமே நீரேற்றமாக பார்த்து கொண்டு ரத்த ஓட்டத்தை வந்து சிறப்பான அளவில் கொடுத்து சர்மத்தை வறட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது இந்த பச்சை பயிர் அல்லது பாசி பயிர்னு சொல்லக்கூடிய இந்த பயிரை வந்து நீங்கள் அரைத்து உங்களுடைய சர்மத்துக்கு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னாலுமே மின்னக்கூடிய பொலிவான ஒரு சர்மம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை அகற்றி முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சர்மம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை உங்களுக்கு பச்சை பயிர் கொடுக்குங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உணவுகளையும் எடுத்துக்கலாம், ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம். அதே போல் உங்களுடைய தலைமுடியுமே அடர்த்தியாக கருகருவென்று பச்சை பயிர் வளர வைக்கும். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பச்சை பயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த முடியினுடைய செல்கள் வந்து உருவாக்குறதுக்கு, சேதமடைஞ்சிருக்கக்கூடிய செல்களை சரி செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மேலும் பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா பயோட்டின் இருக்குது. இது ஒரு நல்ல மூலமாக இருக்குது. தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமினாகவும் அந்த பயோட்டின் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு முடி கொட்டுறது, முடி உடஞ்சி போகிறது, முடிக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதை எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக பேன், பொடுகு தொல்லை, அப்புறம் உங்களுக்கு இளநரை, பித்தரை ஏற்படுவது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பச்சை பயிர் உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் அதுக்கு பச்சை பயிரை வந்து தலையில் அரைத்தும் பூசலாம், உணவுகளையும் எடுத்துக்கலாம். உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று தலைமுடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகள் பெறணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு குறிப்பிடத்தகுந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.